ஹலோ ஃபேமிலிஸ், என்ன எடுத்தோன்னே யூனிவர்சிட்டி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இங்கேருந்து தாங்க நம்ம கதையே ஆரம்பிக்க போகுது. சில காதல் சொல்லாமலே தொடங்கும், சில காதல் சொல்லியும் சேராது, சில காதல் கண்ணாமூச்சி விளையாடும். இப்போ நம்ம கதையில் வந்த 6 பேரோட வாழ்க்கை யார் யாரோட தேட போகிறாங்க, யார் யாரோட சேர போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிஷா, உன்னை கேன்டீன்லாம் தேடிட்டு வரேன், நீ இங்கே நிற்கிற. எப்படி வந்த? பஸ்ஸில் கூட உன்னை பார்க்கவே இல்லையே. பிரியா லூஸு, நான் எங்கே பஸ்ஸில் வந்தேன்? எங்கள் அண்ணன் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு போனாரி. மார்னிங் நீ கால் பண்ணியிருந்தேன், திரும்பி கூப்பிட மறந்துட்டேன்டி, சாரிடி. சரி, அதை விடு. இவளுங்க 3 பேர் எங்கடி? யார்? இந்த நீலா, கையல், தீபிகா தானே? வரும்போதாண்டி கால் பண்ணேன், அவளுங்க வந்துட்டுருக்கேன்னாலுங்க. இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கணும். அது பர் கயல் வேற பர். வாங்க மேடம். என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல? ஆமா, இருக்கட்டும். இது என்ன சாரியில வந்திருக்கீங்க? என்ன கதை? நிஷா, என்ன கிண்டல் பண்றியா? எனக்கு பிடிச்சிச்சு, நான் போட்டுட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, என்ன மேடம் இழுக்கிறத பார்த்தா ஏதோ உள்ள இருக்கு போல. 2 பேரும் சும்மா இருங்கடி. என்னை கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். இன்னும் 2 பேரை காணுமே, எங்கன்னு பார்த்தீங்களா? எங்கே வராளுங்கன்னு எதாவது தெரியுமா? அதெல்லாம் விடுங்கடி. அங்கே பாருடி, அர்ஜுன் சீனியரை எவ்வளோ அழகாக இருக்காரு. நிலா, சீனியர் இந்த பக்கம் தாண்டி வராரு. பிரியா, சீனியர் இங்கே தாண்டி பார்க்குறாரு. இங்கே பார்க்கல, என்ன பார்க்குறாரு. நீங்கள் 2 பேர் பண்ணுறது தீபிகாவுக்கு தெரியணும். எங்கே அவள் இன்னும் வரல. வந்தால் நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தான்னா ஆடிடுவா ஆடி. நீ வேற என்ன, சும்மா அவரை பார்த்தே சைட் அடித்தேன். அவகிட்ட போய் சொல்லாத, அவள் வந்து ஆடிடுவா ஆடி. என்னமோ பண்ணுங்கடி. சரி, நான் கிளம்புறேன். எங்கள் 2 பேர் வரீங்களா இல்லையா? இன்னும் அவளுங்க 2 பேர் எங்கே இருக்கானுங்கன்னு கூட தெரியல. ஏம்மா, சைட்டாவது அடிக்க விடுமா? கொஞ்ச நேரம் இரு, அவர் போகிற வரைக்கும் சைட் அடிச்சுட்டாவது வரும். எனக்கு நிலாவை பிடிச்ச மாதிரி நிலாவுக்கும் என்ன பிடிக்குமா? அவ என்ன ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாள்ல, இப்போ ஃப்ரெண்டாக பார்க்கலாம். போக்கு போக்கு உனக்கும் என்ன பிடிக்கும் நிலா. அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீனியர் போயிட்டாரி. 2 பேர் படம் ஓட்டினது போதும், வாங்க கிளாஸுக்கு போகலாம். கிளாஸுக்கு போகிறது இருக்கட்டும், இன்னும் 2 பேரை காணும். இந்த கையலும் தீபிகாவும் எங்கே இருக்காளுங்கன்னே தெரியல. அம்மா, வண்டியில் போகிறது விக்ரம் தானே? அவன் எதுக்கு நம்மளை திரும்பி பார்த்துட்டு போகிறான்? ஆனால் க்யூட்டாக அழகாக தான் இருக்கான். அச்சிச்சோ, இவனை சைட் அடிக்க போய் அவளுங்கள வேற மறந்துட்டேனே. அவளுங்க சும்மானாலே கத்துவாளுங்களே. சீக்கிரம் போ கயல். வாமா மின்னல், இதான் வர நேரமா காலேஜுக்கு? நிஷா, ரொம்ப ஓட்டாத என்ன? கொஞ்சம் பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? வழியா நீ வந்தாச்சு. இன்னும் ஒருத்தவங்க மேடமை காணும், தியா மேடம். அவங்க எப்போ வருவாங்கன்னே தெரியல. உங்கள் கூடலாம் சேர்ந்து நான் கிளாஸுக்கு போனேன்னு வச்சுக்கேன், 2 பீரியட் கழிச்சு தான் போகணும். அவன் என்னை வெளியே நிற்க வச்சிருவான் அந்த ஹெச்ஓடி. சும்மானாலே என்னை பார்த்தாலே பிடிக்காது. அது என் மண்டையை பார்த்தா அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. தியா கிளாஸ்க்கு வந்துட்டு இருப்பாடி. வாங்கடி, நம்ம போகலாம் கிளாஸ்க்கு. சரி வாங்க, கிளாஸுக்கு போவோம். இன்னும் அந்த லூஸு வரவே இல்லடி. எங்கடி இருக்கா அவ? மேம் வராங்க. ஹாய் கைஸ், ஐ எம் மஹா, your accounts lecturer and your class teacher also. Very very good morning to all guys. அச்சோ, ஃபர்ஸ்ட் டேவே காலேஜுக்கு லேட்டு ஓடு தீபிகா. பிச்சூடி என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன்? எஸ், கம்மிங் சைட். என்னம்மா, காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா? மேம், நான்லாம் காலேஜுக்கு சீக்கிரம் தான் மேம் கிளம்புனேன். பஸ்ஸுக்குள்ளே ஒரு குடிக்காரன்
அவன் கோட்டர் பாட்டிலை காணோன்னு சொல்லிட்டு ஒரே ரகலை மேம். வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் விடுங்க, என்னோடய கோட்டர் பாட்டிலை கண்டுபிடிச்சி கொடுத்தாதான் பஸ் எடுக்க விடுவேன்னு ஒரே அமக்கலாம் மேம். அப்புறம் அவனை சமாளிச்சுட்டு வந்தா டிராஃபிக் மேம். டிராஃபிக்கை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஏம்மா உன்னை ஏன் லேட்டுன்னு தானே கேட்டேன், வேற எதுவும் கேட்கலையே. நீ சொல்கிற ஸ்டோரியை பார்த்தா நான் இங்கேயே மயங்கி விழுந்துருவோம் போல இருக்கு. போம்மா போய் பிளேஸில் உட்காருவோம், எதுவும் கேட்கல நான். போ மேம். நீங்கள் என்னை பார்க்குறது பார்த்தா என்னை நம்பாத மாதிரி எனக்கு ஒன்று தோணுது மேம். நீங்கள் நம்புறீங்க தானே? நம்புகிறேம்மா, நம்புகிறேன். தயவு செய்து போய் அந்த பிளேஸில் உட்காந்துக்க போமா. ஏய் சூப்பர், வந்ததும் லேட்டு. அந்த சிடு முடிஞ்சுக்கிட்டு எப்படியோ பேசி தப்பிச்சிட்டேன். ஏய் விட்ரி, அவங்கெல்லாம் ஒரு ஆள், 4 ரூபா தாள். அவங்களாம் நான் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவேன்டி. அந்த பஸ்ஸுக்காரன் தாண்டி சொதப்பிட்டான், இல்லைன்னா எப்பயோ காலேஜுக்கு வந்திருக்க வேண்டியதுடி. ஏய் எல்லாம் ரொம்ப பேசுகிறீங்கடி. அவங்க தான் நம்மளுக்கு இன்டர்னல்ஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லது. ஆமாம், இந்த அம்மா பேச வந்துட்டாங்க. பெரிய படிப்ஸு அதெல்லாம் உனக்குள்ளே வச்சுக்கோ சரியா, எங்ககிட்டலாம் கொண்டு வராத. இன்றைக்கி என்னம்மா சாரிலலாம் வந்திருக்கீங்க? நானே கேட்கணுன்னு நினச்சேன். டைம் ஆனனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளாஸ் ரூம் வந்துட்டோம். என்னம்மா சாரி? தீபிகா அங்கே பாத்தியாடி? நாங்களும் நோக்கினோம், என்னன்னு தெரியல, இருங்க கேட்போம். ஏய் சும்மா தாண்டி கட்டினேன், ஆளாளுக்கு என்ன சாரி என்ன சாரி என்ன சாரின்னு கேட்டுட்டு இருக்கீங்களேடி காலையிலேருந்து. அது சும்மா சரியா இல்லை கார்த்திக்காவது சரியான்னு எனக்கு தெரியும். கல்ல வந்தோன்னு பார்த்தியம்மா? ஏம்மா வந்ததே லேட்டு, சும்மா 9 பேசிகிட்டே இருக்கீங்களே, நான் எப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது? நான் பேசுகிறது முதல்ல உங்களுக்கு கேட்குதா? அந்த மஞ்ச மண்டை கூட சேராதுன்னு கேட்குறது கிடையாது. அந்த மஞ்ச மண்டை கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்ட, ரொம்ப பேசுகிற. ஏண்டி பேசுனது நீங்கள், அவங்க என்னடி என்னைய சொல்கிறாங்க? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது குடிக்கிற காஃபியில் பேதி மாத்திரை கலக்கலைன்னா பாருடி. மேம் இட்ஸ் மை நியூ ஹேர் ஸ்டைல் மேம். இதுதான் மேம் ஃபேஷன்லாம் இருக்கட்டும், படித்தா சரிதான், பேசாதீங்க. அப்புறம் தீபிகா, கார்த்திக் பாத்தியாடி? பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன வாங்கி தருவேன்? சமோசா வாங்கி தரியா? வாங்கி தரேன், சொல்லி தொலை. அப்போ ஓகே. அவங்க ஃப்ரெண்டு கூட வெளியே தாண்டி உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி கிளாஸ் ஓவர், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. சொல்ல முடியாது மச்சான். காலேஜ் திறந்த ஃபர்ஸ்ட் டேவே நம்ம கட்டடிச்சிங்க வந்து உட்காந்துருக்கோமே, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? வேற என்ன மச்சான், நம்மளாம் எங்கே உருப்பிட போகிறோம் தான் நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னடா மச்சான். நம்மளாம் இதுக்கு காலேஜ் வரோம், வந்தோமா 4 ஃபிகரை பார்த்து சைட் அடித்தோமா, ஃப்ரெண்டு கூட அரட்டை அடித்தோமா, அவ்வளோதான். என்ஜாய் பண்ணி வாழணும்டா மச்சான் லைஃபை. இதை மட்டும் உங்கள் அப்பா ராமசாமி கேட்கணும். அந்த ஆள் காலேஜுக்கு அடி போகிற காலேஜுக்குன்னு சொல்லி பிடிச்சி உடனே வயலில் வேலை செய்ய விட்ருவாரி. டேய் அது நடக்கும் போது பார்த்துக்கலாம்டா. டேய் நீங்கள் கட்டடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க சரி, என்னையே ஏன்டா சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்க? ஏன்னா மச்சான் நீங்க உயிர் நண்பன். இந்த கோரஸுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைடா. டே அங்கே பாரு கயல் வரா. என்னடா இன்னைக்கு சாரீலாம் கட்டிட்டு வந்திருக்கா? என்ன ஸ்பெஷல் தெரியலையே. என்னம்மா நிலா, என்ன சாரி இன்னைக்கு? என்ன ஸ்பெஷல்? பர்த்டேவா? ஸ்பெஷல் தான் கார்த்தி, உனக்காக தான் இந்த சாரி கட்டினேன். அது உனக்காக தான் சொல்லணும்னு தோணுது. சொன்னா அதை நீ ஏற்றிப்பியா? ஹலோ நிலா, என்னம்மா கனவுல இருக்கியா? என்ன சாரி பர்த்டே ஏதான்னு கேட்டேன், எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்டே இருக்க. இல்லை கார்த்தி, சும்மா கட்டணும்னு தோணுச்சு கட்டினேன். அழகாக இருக்கேனா? ஏம்மா கிராப் மண்டை, தேவாங்குக்கு புடவை கட்டின மாதிரி இருக்கு. இதைக்கிட்ட எங்கள் மச்சங்கிட்ட வேற கேட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்டாலும் நானே சொல்ல போகிறேன். ஏய் மஞ்ச மண்டை, என்னை பார்த்து கிராப் மண்டைன்றியா? உன்கிட்டயாடா கேட்டேன்? நான் கார்த்திக்கிட்ட தானேடா கேட்டேன். அவன்கிட்ட கேட்டேன் என்ன, என்கிட்ட கேட்டேன் என்ன? நான் சொல்ல வேண்டிய பதில் தான் என் மச்சானும் சொல்ல போகிறான். அவன் தானடா மச்சான். அவன் கிடக்குறான். நிலா நீ ரொம்ப அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்க இந்த சாரியில். தேங்க்ஸ் கார்த்தி. சரி ஓகே கார்த்தி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேன்டீனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நான் போகிறேன், அப்புறமா மீட் பண்ணலாம். பாய். நானும் அர்ஜுனியும் விக்ரமையும் கூட போய் பார்க்கணும். வந்ததுலேருந்து அவனுங்களை வேற பார்க்கல. பாய், அப்புறம் பார்க்கலாம். ஹாய் ஃபேமிலிஸ். காதல் யாரை தேடுது?
யார் யாரை காதலிக்கிறாங்க, யார் யார் கூட சேர போகிறாங்க, நம்ம கண்ணாமூச்சி ஆட்டம் தொடங்கியாச்சு. வெயிட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். செகண்ட் எபிசோட் கம்மிங் சூன்.